சென்னை சைதாப்பேட்டை இரட்டை கொலையை செய்தவர் முதுகலை பொறியியல் பட்டதாரி. மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தன்னை பெற்றெடுத்த தாயாரையும் தங்கையையும் அவர் கழுத்தை அறுத்து கொன்றிருக்கிறார். சென்னை சைதாப்பேட்டை கேபி கோவில் தெருவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த அண்ணா பல்கலைக்கழக ஊழியர் ஹேமலதாவும் அவரது மகளும் தனியார் பொறியியல் கல்லூரி இறுதியாண்டு மாணவியுமான ஜெயலட்சுமியும் கழுத்தறுக்கப்பட்டு புதன்கிழமை படுகொலை செய்யப்பட்டனர். முதலில் நகைக்காக கொலை நடந்திருக்கலாம் என ஐயம் எழுந்த நிலையில் இரவாகியும் வீடு திரும்பாத ஹேமலதாவின் மகனும் சாப்ட்வேர் இன்ஜினியருமான பாலமுருகன் மீது போலீசாருக்கு சந்தேகம் அளித்தது. இதையடுத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட சைதாப்பேட்டை காவல் நிலைய போலீசார் ஹேமலதாவின் மகனை அதிகாலையில் கைது செய்தனர். சென்னை அடுத்த கேளம்பாக்கம் அருகே கடலில் விழுந்து தற்கொலை செய்ய முடிவெடுத்து கடலில் குதித்த பாலமுருகன் மயங்கிய நிலையில் கரை ஒதுங்கினார். மீனவர்களால் மீட்கப்பட்ட பாலமுருகனிடம் விசாரணை நடத்திய போலீசார் அவரை இரட்டை கொலை வழக்கின் கொலையாளி என தெரிந்து பின்னர் கைது செய்தனர். தாயாரையும் தங்கையும் படுகொலை செய்த சாப்ட்வேர் இன்ஜினியர் பாலமுருகன் சென்னை குரோம்பேட்டை MITயில் முதுகலை பொறியியல் பட்டப்படிப்பை முடித்தவர். சென்னை பழைய மகாபலிபுரம் சாலையில் உள்ள மென்பொருள் நிறுவனத்தில் பாலமுருகன் பணியாற்றி வருகிறார். இவரது தந்தை சண்முகம் சென்னை பெருநகர குடிநீர் வடிகால் வாரியத்தில் பணியாற்றி வந்த நிலையில் கடந்த ஆண்டு காலமானார். இதனால் மனவேதனையில் ஆழ்ந்த பாலமுருகன் தந்தையின் பிரிவை ஏற்றுக்கொள்ள இயலாத நிலையில் மன அழுத்தத்தில் உழன்றவாறு இருந்துள்ளார். பின்னர் அதுவே மனம் பிறழ்ந்தவர் போல் மாறிய நிலையில் பாலமுருகனுக்கு மனோதத்துவ சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. தந்தையிடமே சென்றுவிடலாம் என தாயாரிடமும் தங்கையிடமும் தொடர்ந்து வற்புறுத்தி வந்ததாக காவல்துறையினரிடம் பாலமுருகன் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இந்நிலையில் புதன்கிழமை இரவு தாயார் ஹேமலதா தங்கை ஜெயலட்சுமியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். வாக்குவாதம் முற்றி தாயாரையும் தங்கையும் கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு தப்பிய நிலையில் சைதாப்பேட்டை போலீசார் சாப்ட்வேர் இன்ஜினியர் பாலமுருகனை கைது செய்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுப்பிரமணியன்.